ஐயா அவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்பார்ந்த ஐயாவும் அன்பார்ந்த அம்மாவும் ஆண்டவருடைய ஊழியத்தில் பட்ட பிரயாசங்களை, ஆண்டவரை நேசித்த இடங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். பாஸ்டர் துர்ராஜ் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று ஆபேலை குறித்து சொல்லப்பட்டது போல பாஸ்டர் துர்ராஜ் அவர்கள் மரித்தும் அவருடைய நற்கிரியைகள் இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீர பலவீனத்தின் மத்தியில் நான் இங்கே வந்து அவரை பார்த்த போதும் அவரும் சரி அம்மாவும் சரி, நாங்கள் ஜீவனோட மட்டும் ஐயா உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தரை முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு பலம் தருவார் என்று அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வப்போது சொல்வார். பாஸ்டர் சுரேஷ் சொன்னது போல நடுவுக்குறிச்சிக்கென்று கர்த்தர் அவரை முன்குறித்து வைத்திருந்தார். நடுவுக்குறிச்சி ஆலய வாசலிலேயே அவர் தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் அவருக்கு இறக்கம் பாராட்டினார். நடுவுக்குறிச்சிக்காக ஒரு விதையாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பாத்திரம் பாஸ்டர் துர்ராஜ். பாஸ்டர் மைக்கேல் சாமி அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த கிராம மைய நடுவுக்குறிச்சியை அதிகமாய் நேசித்து அந்த நடுவுக்குறிச்சி ஊழியத்திற்காக அவர்கள் முழு இதயத்தோடு பிரயாசப்பட்டார்கள். அந்த இடத்துல ஜபத்தோடு அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் பாஸ்டர் துர்ராஜ் அவர்கள். துர்ராஜ் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால், மோசேயை குறித்து எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே என்பவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அந்த வார்த்தையின்படி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்த ஒரு தேவனுடைய தாசர் பாஸ்டர் துர்ராஜ் அவர்கள். நான் நேற்றைக்கு நம்முடைய ஊழியர்களிடத்தில் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். குறிப்பாக ரெண்டு மாமியாரோடு நான் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை சொன்னேன். நடுவுக்குறிச்சியிலிருந்து அவர் எதையும் எடுத்து போகவில்லை. நடுவுக்குறிச்சிக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னார். தனக்கு வந்ததையெல்லாம் அவர் நடுவுக்குறிச்சிக்கென்றே சொல்லிவிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்ற வார்த்தையின்படி அவருக்கு வருவதையெல்லாம் அந்த நடுவுக்குறிச்சி ஊழியத்தில் அவர் செலவு பண்ணினார். முழு உண்மையை அந்த நடுவுக்குறிச்சி கிராம ஊழியத்திற்காக அவர் காண்பித்தார். ஆத்ம ஆதாய பணி, சபை பணி, இந்த ரெண்டு பணிகளிலும் நம்மால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய உடல் உழைப்பை கொடுத்தார். உடல் உழைப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, தமக்கு உண்டான பொருட்கள், தமக்கு வந்த காணிக்கைகள், இப்படி தம்மால் எதையெல்லாம் அதில் போட முடியுமோ எல்லாவற்றையும் போட்டார். இந்த தேவனுடைய மனுஷனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இவர் கர்த்தருக்கென்று விதைத்த எல்லா விதைகளுக்கும் உண்டான பலனை இந்த குடும்பத்தாருக்கு வரும் நாட்களில்
கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கண்டிப்பாய் இந்த நீதிவானுடைய குடும்பத்தில், இந்த உத்தமனுடைய குடும்பத்தில் நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. எரேமியா 49ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, அவர்களை நான் உயிரோடு காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அருமையான தாயாரையும் பிள்ளைகளையும் அவரே பராமரித்து பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை செய்வார் என்பதை வரும் நாட்களில் இந்த குடும்பம் மாத்திரமல்ல, இவர்களை அறிந்தவர்கள் அத்தனை பேரும் காண கர்த்தர் கிருபை தருவார். என்னை பொறுத்தவரை என்னிடத்தில் அவர் பாராட்டின அன்பு மிகப்பெரியது. மிகவும் என்னை அவர் நேசித்தார். அவர் அவ்வப்போது எனக்கு போன் பண்ணுவார். இந்த ஏழை ஸ்தாபனத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் அதிகமாய் அடிக்கடி என்னோடு தொடர்பு கொண்டு பேசி என்னை விசாரிக்கிற ஒரு ஊழியர் என்றால் பாஸ்டர் துர்ராஜியார். அவ்வப்போது ஃபோன் பண்ணுவார். ஒரு முறை ஃபோன் பண்ணி நான் ஃபோனை எடுக்கலைன்னா விடமாட்டார். 2வது முறை பண்ணுவார். 2வது முறை எடுக்கலைன்னா விடமாட்டார். 3வது முறை பண்ணுவார். அவர் தொடர்ந்து என்னை விசாரிப்பதில் உண்மையுள்ளவராக இருந்தார். கடந்த ஆண்டில் நான் மிகவும் பலவீனப்பட்டு என்னால் எழுந்திருக்க முடியாத நிலையில் படுக்கையில் இருந்தபோது இங்கிருந்து என்னை தேடி சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து என்னை விசாரித்து அவர் பாராட்டின அன்பை நான் மறக்க முடியாது. இப்படி பாஸ்டர் துர்ராஜியா அவர்களை நான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அவர் என்னை நேசித்திருக்கிறார். அவருடைய உண்மை, அவருடைய தாழ்மை, அவருடைய ஜப ஜீவியம், அவருடைய ஊழிய அர்ப்பணிப்பு, இப்படி ஒவ்வொன்றையும் சொல்ல போனால் ஒவ்வொன்றையும் குறித்து பல காரியங்களை நாம் சொல்லலாம். நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லி இந்த குடும்பத்திற்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். நம்முடைய ஐயா பாஸ்டர் துர்ராஜ் அவர்கள் தன்னுடைய மரணத்தில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவரை அவர் நம்பினார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அந்த இயேசுவை நம்முடைய ஐயா பாஸ்டர் துர்ராஜ் அவர்கள் விசுவாசித்தார்கள், முழுமையாய் நம்பினார்கள். ஆகவே ஒரு மரணத்தை குறித்து பயப்படவில்லை, மரணத்தை குறித்து கலந்தவில்லை. பாஸ்டர் சுரேஷ் சொன்னது போல, பாஸ்டர் எபனேசர் அவர்கள் சொன்னது போல, அவர்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் ஊழியத்தை அவர்கள் விடாமல் நிறைவேற்றினார்கள். நான் ஐயாவிடத்திலும் அம்மாவிடத்திலும் சொன்னேன், நீங்கள் ஒருவேளை ஐயாவால் முடியவில்லை என்றால் கொஞ்சம் நாட்கள் அவர்கள் வீட்டில் அமைதியாக இருக்கணும், நான் வேறொரு ஆளை போட்டு ஒரு 2 மாதத்திற்கு அதை நடத்தி அதற்கு பிறகு அவர் சுகம் பெற்ற பிறகு எழுந்து வந்து அந்த ஊழியத்தை செய்யட்டும். ஆனால் ஐயாவும் அம்மாவும் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசி மூச்சு வரை அந்த ஊழியத்தை ஐயா நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பதில் 2 பேருமே உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியின் வழியே அவர் தன்னுடைய கடைசி மூச்சையும் கூட அந்த நடுவுக்கு சுவரில் வந்து ஆண்டவருக்காய் விடுபடி கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய நம்பிக்கை பெரியது. இன்றைக்கு ஒரு திரள் கூட்டம் மக்களாக உள்ளேயும் வெளியேயும் அநேகர் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான். பிறக்கிற எல்லா மனிதனுக்கும் மரணத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறதா? மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் அநேகம் பேருக்கு மரணத்திற்கு பிறகு என்ன ஆவோம், எங்கே போவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசுவை அறிந்தவர்களுக்கு மரணத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. அயல் தேசம் ஒன்றிலே, ஏதேன்ஸ் நகரத்திலே ஒரு பெரிய தேவ மனுஷன் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் பேராயர் லீ. பிஷப் லீ அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்திலே அவர் மரணப்படுக்கைக்கு உள்ளானார். மரணப்படுக்கைக்கு உள்ளான போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரை பார்க்க வந்திருந்தார்கள். ஆனால் எவருக்கும் அவரை பார்ப்பதற்கு உள்ளே வீட்டிற்குள்ளே செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. அனுமதி கிடைக்காத பட்சத்தில் அங்கே மரணப்படுக்கையில் இருந்த பேராயர் லீ அவர்கள் வெளியே நிற்பவர்களை குறித்து கேட்டார். வெளியே நிற்பவர்களை குறித்து யாரெல்லாம் நிற்கிறார்கள் என்று கேட்டபோது ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் நிற்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதில் குறிப்பிடத்தக்கவராக அன்றைக்கு இருந்த எழுத்தாளர் இங்கர்சால், உலக பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் இங்கர்சால் அங்கே வந்து நின்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட போது அந்த பிரபல தேவ மனிதர் இங்கர்சாலை மாத்திரம் உள்ளே வர சொல்லுங்கள் என்றார். இங்கர்சால் உள்ளே வந்தபோது இங்கர்சால் கேட்டார், பிஷப், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை மாத்திரம் எப்படி உள்ளே வர அனுமதி கொடுத்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பிஷப் லீ சொன்னார், இங்கர்சால், வெளியே நிற்கிற கூட்டம் இயேசுவை அறிந்த கூட்டம், இயேசுவை நம்புகிற கூட்டம். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு நிச்சயத்தை குறித்து, மறுமையை குறித்து நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் நான் போகிற இடத்திற்கு அவர்களும் வந்து சேருவார்கள். ஆனால் நீங்களோ கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நபர். எனவே உங்களுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை கிடையாது. ஆகவேதான் கடைசி முறையாக நீங்கள் இங்கே வந்து என்னை பார்ப்பதற்கு அனுமதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நான் நம்புகிற இயேசுவை நம்பினால் நீங்கள் அக்கறைக்கு வரலாம், நீங்கள் அங்கே வந்து என்னை சந்திக்கலாம். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் மறுமையை குறித்து ஒரு நிச்சயம் உண்டு என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த இங்கர்சால் வாழ்க்கை மாறியது. மரணப்படுக்கையிலும் இயேசு கடவுள் என்கிற நம்பிக்கை அற்றவராய் நின்று கொண்டிருந்த இங்கர்சாலுக்கு அன்றைக்கு மறுமையை குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு லீ மரித்தார். இங்கர்சால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் இந்த கூட்டத்திலே உள்ளேயும் வெளியேயும் நிற்கிற அன்பார்ந்த ஐயா துர்ராஜையா அவர்களை நேசிக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், துர்ராஜையா இயேசுவை நேசித்தார், இயேசுவை பின்பற்றினார், இயேசு வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலுக்காக காத்திருந்தார். இயேசு சொன்னபடியே அந்த இளைப்பாறுதலை தனக்கு தருவார் என்று நம்பினார். நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அந்த நம்பிக்கையின்படி அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போயிருக்கிறார். ஆகவே இதை கேட்கிற நீங்களும் இயேசுவை நம்பினால் மறுமை என்பது நிச்சயம். உங்களுடைய வாழ்க்கையிலும் மெய்யான இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாத்திரமல்ல, நீதிமானுடைய வாழ்க்கை சமாதானத்தோடு முடிகிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்பாகவே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இந்த அருமையான ஐயா பாஸ்டர் துர்ராஜையா அவர்கள் தன்னுடைய படுக்கையில சமாதானத்தோடு இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், வேலை கொடுக்க முடியாத சமாதானம், உறவுகள் கொடுக்க முடியாத சமாதானம், உலகத்தில் எதுவும் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை இந்த அருமையான ஐயா பெற்றிருக்கிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவை விசுவாசியுங்கள். கடைசியாக சொல்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னது போல ஐயா துர்ராஜ் அவர்கள் சாவை தங்களுக்கு ஆதாயமாக பெற்றிருக்கிறார். நாம் எல்லாரும் சொல்லுவோம், இது நமக்கு பெரிய இழப்பு என்று.
நமக்கு இந்த இழப்பு தான். அவர் ஒரு வெற்றிடத்தை விட்டுவிட்டு போயிருக்கிறார். குடும்பத்தாருக்கு இந்த இழப்பு. அவரை அறிந்த, அவரை நேசித்த, அவரால் நேசிக்கப்பட்ட நம் எல்லாருக்கும் இந்த இழப்பு. ஊழியத்தில் சபையாருக்கு இது ஒரு பெரிய இழப்பு. ஆவிக்குரிய தகப்பனை இழந்ததுனால இழப்பு என்று சொல்லுவோம். ஆனால் அவரோ சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார். ஆகவே இந்த மாலை வேளையில ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் பாஸ்டர் துர்ராஜியாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் ஐயாவுடைய வாழ்க்கையில தந்த எல்லா சாட்சியங்களுக்காக, அவருடைய இறுதி மூச்சு வரை கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற கர்த்தர் அவருக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை துதிப்போம். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடுவர்பட்ச ஊழியத்தை பாஸ்டர் துர்ராஜியா அவர்கள் உத்தமமாய் செய்து முடித்தார்கள். இதற்கு பிறகு அந்த ஊழியம் என்ன ஆகுமோ என்று ஒருவேளை நடுவுக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கிற மக்கள் நினைக்கலாம். நடுவுக்குறிச்சி ஊழியத்தை அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களிலேயே சற்று சுகவீனப்பட்ட போது 2 மாதங்கள் நடத்தின பாஸ்டர் சாம் மஹிமேதாஸ் தொடர்ந்து அந்த ஊழியத்தை பொருட்படுத்தி நடத்துவதற்கு ஸ்தாபனத்தின் சார்பில் அவரை இப்பொழுது நியமித்திருக்கிறோம். ஆகவே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த குடும்பத்தை ஏதும் ஸ்தாபனம் ஒரு காலம் மறக்காது. அம்மாவை நான் அடிக்கடி விசாரிப்பேன், பிள்ளைகளை விசாரிப்பேன். எங்களுடைய ஸ்தாபனத்தால் அத்தனை பேரும் இந்த குடும்பத்தோடு நிற்கிறோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான பகல் வேளையில எங்களுடைய ஐயா பாஸ்டர் துர்ராஜ் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அவரை அறிந்த நாள் முதல் ஆண்டவரே, கர்த்தாவே, அவர் எங்களை அறிந்த நாள் முதல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அவரை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக, ஆண்டவர் ஒரு நல்ல உடன் ஊழியராக ஆண்டவருக்கு தாவே நீர் எங்களுக்கு தந்திருந்தே ஆண்டவரை அவர் மூலமாய் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள், அவருடைய ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் பெற்ற நன்மைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே தேவரே, இப்போதும் அருமையான ஒரு தாசரை உம்முடைய வேலை வந்தபோது உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே நீர் அழைத்துக் கொண்டீர். ஆண்டவருக்கு தாவே, உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே உடைய தாசரை நீர் அழைத்துக் கொண்ட நிலையில அவரை விட்டு பிரிந்திருக்கிற அருமையான தாயாருக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறவுகள் அத்தனை பேருக்காக, சபை மக்களுக்காக, இழப்பினோரை கடந்து போகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவராய் இயேசு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நம்மோடு கூட நீர் கொண்டு வருவேன். அப்படியே அருமையான ஐயாவை நீர் கொண்டு வருவேன். நாங்கள் ஒருவரோடு காண்போம் என்கிற நம்பிக்கையோடு இருந்தாவே இந்த மாலை வேளையில நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை இந்த குடும்பத்தில் தொடர்ந்து மகிமைப்படுத்த வேண்டும். ஐயாவுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்தி செலுகிறோம். கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.